திமுக சிஜேபி மெகா கூட்டணி. விஜய்க்கு வந்த மாபெரும் ஆபத்து. அதிர்ச்சியில் ராகுல் காந்தி. தமிழ்நாட்டில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலயும் குறிப்பா தமிழக அரசியல்ல யாரும் எதிர்பாராத ஒரு மெகா ட்விஸ்ட் இப்ப அரங்கேற போகுது. ஆளும் திமுகவும் தேசிய அரசியல்ல இப்போ பட்டைய கிளப்பிட்டு இருக்காங்க. சிஜேபி கட்சியும் ஒன்னா சேர்ந்து கைகோர்க்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த கூட்டணியால காங்கிரஸ் கட்சி கலர்ச்சி விடப்பட போகுதுன்னு சொல்லப்படுது. டெல்லி வீதிகளில் ஒரு சின்ன மாணவர் போராட்டமா வெடிச்ச விஷயம் இப்ப எப்படி இந்திய அரசியலையும் தமிழக தேர்தல் கணக்குகளையும் தலைகீழாக புரட்டி போட போகுது. ஸ்டாலின் அடிக்க போகும் அந்த ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் மாஸ்டர் பிளான் என்ன அப்படிங்கிறது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்த சிஜேபி அதாவது காக்ரோச் ஜனதா கட்சி யார்? இவங்க திடீர்னு எப்படி இந்திய அரசியலின் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு காரணம் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தான். நாடு முழுக்க இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்களை திரட்டி டெல்லி ஜந்தர் மந்தர்ல இருந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாபெரும் போராட்டத்தை சிஜேபி முன்னெடுத்துச்சு. சொல்ல போனா அந்த தீவிரமான போராட்டத்தோட விளைவு என்ன தெரியுமா? மத்திய கல்வி அமைச்சராகவே இருந்த தர்மேந்திர பிரதான் தன் பதவியை ராஜினாமா பண்ற அளவுக்கு அந்த போராட்டம் மிரட்டலானதா இருந்துச்சு. ஒரு மாணவர் இயக்கமாக தொடங்கிய இந்த அமைப்பு இன்னைக்கு ஒட்டுமொத்த தேசிய தலைவர்களையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் அலைக்கடல் என திரண்ட ஆதரவு இவங்களுக்கு கிடைச்சிச்சு. இந்த நீட் போராட்டத்தோடு ஆரம்ப கட்டத்திலிருந்தே தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக தலைவர்கள் இதுக்கு தங்களோட முழுமையான ஆதரவையும் கொடுத்து வந்தாங்க. நாடாளுமன்றத்திலேயே வீதிகளிலும் திமுக கொடுத்த வலுவான குரல் இப்ப ரெண்டு கட்சிகளுக்கும் இடையேயான நட்பை ஒரு பக்கா அரசியல் கூட்டணியா மாத்திருக்கு. நம்ப தகுந்த வட்டாரங்களில் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக சிஜேபி கூட்டணி உறுதியாகிவிட்டது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். இந்த தேசிய அரசியல் மாற்றத்தில் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் அளிக்கப்படலாம். பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரண்டு தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு வலிமையான மூன்றாவது அணி இப்ப கட்டமைக்கப்பட்டு வருது. அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி, அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி, மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ், தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவின் பிஆர்எஸ் மற்றும் தமிழகத்தில் திமுகன்னு பல முக்கிய பிராந்திய கட்சிகள் இந்த மெகா கூட்டணியில இணைய தீவிர பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க. காங்கிரசின் மெத்தன போக்கை விரும்பாத இளம் தலைமுறையினர் இந்த அணியை இப்போ முன்னெடுத்துட்டு போறாங்க. சரி, இது தமிழக அரசியல்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? ஏற்கனவே தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோர்த்து செயல்பட்டு வருது. இதனால தமிழ்நாட்டில் தேர்தல் களம் இனி வரலாறு காணாத ஒரு 4 முனை போட்டியா உருவெடுத்திருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி மற்றும் இப்ப புதுசா களம் இறங்க போற திமுக சிஜேபி மெகா கூட்டணி. சிஜேபியின் இந்த திடீர் என்ட்ரி தமிழகத்தோட தேர்தல் கணக்குகளை மொத்தமா மாத்திருக்கு. குறிப்பா சொல்ல போனா விஜய் தலைமையிலான தாவேகா கவர நினைச்ச அதே புதிய தலைமுறை வாக்குகள் மற்றும் இளைஞர் வாக்கு வங்கியை நீட் போராட்டத்தின் மூலம் ஹீரோவாக உருவெடுத்துள்ள சிஜேபியின் இந்த திடீர் என்ட்ரி தமிழகத்தோட தேர்தல் கணக்குகளை மொத்தமா மாத்திருச்சு. குறிப்பா சொல்ல போனா விஜய் தலைமையிலான தாவேகா கவர நினைச்ச அதே புதிய தலைமுறை வாக்குகள் மற்றும் இளைஞர் வாக்கு வங்கியை நீட் போராட்டத்தின் மூலம் ஹீரோவாக உருவெடுத்துள்ள சிஜேபி தன் பக்கம் முழுசா இழுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது தாவேகாவுக்கு ஒரு பெரிய செக் என்றே சொல்லலாம். இப்ப புரிதா ஸ்டாலின் அடித்த அந்த ஒரே கல்ல இரண்டு மாங்காய் தந்திரம் என்னன்னு? தாவேகா ஈர்க்க நினைச்ச இளைஞர் மற்றும் மாணவர் வாக்கு வங்கியை மிக சாத்தியமாக தன்வசப்படுத்தியது. இரண்டாவது மாங்காய் தேசிய அளவில் சுமையாக பார்க்கப்பட்ட காங்கிரஸை கலற்றி விட்டு இளமை துடிப்புள்ள புதிய கூட்டணியோடு செம்ம உத்வேகத்துடன் களம் இறங்குவது. மொத்தத்தில் டெல்லி வீதிகளில் நீதிக்காக வெடித்த ஒரு மாணவர் போராட்டம் இப்ப இந்திய அரசியலின் அதிகார மையங்களை ஆட்டம் காண வச்சிருக்குன்னே சொல்லலாம்.
தமிழக அரசியலையும் இது ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த திமுக சிஜேபி கூட்டணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தேர்தலில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.